அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு திருப்பமாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழி வி.கே. சசிகலா ஆகியோர் கரங்கோர்த்துள்ளனர். தைலாபுரத்தில் நடந்த இந்த சந்திப்பு வெறும் சந்திப்பாக இல்லாமல் அதிமுக திமுக ஆகிய இரு பெரும் துருவங்களையும் அதிர வைக்கும் ஒரு மெகா கூட்டணியாக உருவெடுத்துள்ளது. இந்த கூட்டணியின் பலம் என்பது வெறும் எண்கள் சார்ந்தது மட்டுமல்ல, அது சமூக ரீதியான ஒரு மாபெரும் சக்தியாக பார்க்கப்படுகிறது. விழுப்புரம், கடலூர், தருமபுரி உள்ளிட்ட வட மாவட்டங்களில் பாமகவின் வன்னியர் வாக்கு வங்கியும், தஞ்சை, திருவாரூர், தேனி, மதுரை உள்ளிட்ட தென் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் சசிகலாவின் முக்குலத்தோர் சமூக ஆதரவும் இணைவது ஒரு வெடிமருந்து கலவையாக பார்க்கப்படுகிறது. அரசியல் நோக்கர்களின் முதற்கட்ட கணிப்பின்படி இந்த இரு சமூக வாக்குகள் சரிசமமாக உள்ள சுமார் 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ஆளும் திமுக மற்றும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை இந்த கூட்டணி பதம் பார்க்கும் என தெரிகிறது. சசிகலாவின் புதிய கட்சியான அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் குறிப்பாக அதிமுகவின் வாக்கு வங்கியில் பெரும் பிளவை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. இந்த தர்ம யுத்தம் துரோகிகளை வீழ்த்தவும் தொண்டர்களை ஒன்றிணைக்கவும் தொடங்கப்பட்டுள்ளது என வி.கே. சசிகலா தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு செல்ல வேண்டிய தென் மாவட்ட வாக்குகள் சிதறுவது மறைமுகமாக மற்ற கட்சிகளுக்கு சாதகமாக அமையலாம். அதேபோல் பாமகவில் ஏற்பட்டுள்ள தந்தை மகன் பிளவுக்கு மத்தியில் ராமதாஸின் இந்த அதிரடி முடிவு வடமாவட்ட அரசியல் கணக்குகளை மாற்றியமைத்துள்ளது. இந்த மும்முனை அல்லது நான்முனை போட்டியில் வாக்குகள் சிதறுவது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய அட்வான்டேஜாக அமையும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளின் மீதும் அதிருப்தியில் இருக்கும் நடுநிலை வாக்குகளை விஜய் ஈர்க்கும் பட்சத்தில் ராமதாஸ் சசிகலா கூட்டணி பிரிக்கும் வாக்குகள் பிரதான கட்சிகளின் வெற்றியை தடுத்து விஜயின் வெற்றிக்கு வழிவகுக்கலாம். ராமதாஸ் சசிகலா கூட்டணி என்பது வெறும் மூன்றாவது அணியாக மட்டுமில்லாமல் தமிழகத்தின் ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கும் கிங் மேக்கர் இடத்தை பிடிக்க துடிக்கிறது. குறிப்பாக 50 தொகுதிகளில் இவர்கள் காட்டப்போகும் அதிரடி தேர்தல் முடிவுகளில் எதிரொலிக்கும் என்பதில் சந்தேகமில்லை.